யூனிட்டரி ஸ்டேட். யூனிட்டரி ஸ்டேட்னா என்ன? யூனிட்டரி ஸ்டேட்னா என்ன? ஒற்றை ஆட்சி. இந்த பாலிடிக்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் தெரியாதா யாருக்கும்? யூனிட்டரி ஸ்டேட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எங்க இருக்கு அது? கல்வி முழுமையாக மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதே இதற்கு சிறந்த தீர்வாக அமையும். ஹலோ சி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடெண்ட். லாஸ்ட் வீக் வந்து இந்தியன் பாலிட்டிக் கிளாஸ் நான் எடுத்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட் நாள் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரைடே நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு நான் ஒரு விஷயம் கேட்டேன். இந்த மாதிரி உதயநிதி, ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் பேசும்போது எங்கே பேசினாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாக வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் இது வந்து கிளாஸில் கேட்டேன். இப்படி வந்து உதயநிதி, ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்து மேடையில் பேசுகிறாங்க, இது வந்து உங்களுக்கு என்ன இம்ப்ளிகேட் ஆகுது, இதை உங்களால் எங்கேயாவது ரிலேட் பண்ண முடியுதா, புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி கிளாஸில் கேட்டேன். அண்ட் ஆல்மோஸ்ட் எக்ஸப்ட் ஒரு 1 or 2 வந்து ரைஸ் பண்ணாங்க. பட் அவங்ககிட்ட நான் கேட்கல. பட் மீதி யாருக்குமே அது வந்து கரெக்டாக சொல்ல வரல. ஆக்சுவலாக அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் வந்து பாலிட்டி இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுமே வெறும் தியரியாக படிச்சிங்கன்னா இப்படி தான் இருப்பீங்க, அதை ரிலேட் பண்ணி புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணேன் கிளாஸில். என்ன சொன்னேன் அப்படின்னீங்கன்னா, 42nd Amendment Act 1976 எஜுகேஷன் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஸ்டேட் லிஸ்ட் டு கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு நான் முதல் நாள் கிளாஸில் சொல்லியிருக்கேன். அண்ட் அவங்க நோட்ஸும் எடுத்திருக்காங்க. படிச்சுட்டும் வர சொன்னேன், படிச்சுட்டும் வந்தேன்னு எல்லோரும் சொன்னாங்க. ஸோ எஜுகேஷன் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஸ்டேட் லிஸ்ட் டு கன்கரண்ட் லிஸ்ட்டு த்ரூ 42nd Amendment Act 1976ன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் லிசன் பண்ணியிருக்காங்க. ஆனால் உதயநிதி, ஸ்டாலின் இப்படி பேசுகிறாங்க, அது எங்கே இம்ப்ளிகேட் ஆகுது, அது எப்படி இம்ப்ளிகேட் ஆகுதுன்னு கேட்கும்போது அவங்களால ரிலேட் பண்ண முடியலை. இது வந்து நாட் ஜஸ்ட் பாலிட்டி, ஈவன் சயின்ஸ், டெக்னாலஜி எல்லாமே, ஜியாகிரஃபி எல்லாமே நம்ம பார்க்குற விஷயங்களோட ரிலேட் பண்ணி நல்லா கேட்டு புரிஞ்சு நம்ம இது பண்ணிக்கிட்டோன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ 42nd Amendment Actல எஜுகேஷன் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஸ்டேட் லிஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டு நீங்கள் எத்தனை டைம் தியரியில் படிக்கிறதையும் ஒரே ஒரு டைம் இந்த உங்கள் பேசுகிற பேச்சை வச்சு நம்ம ரிலேட் பண்ணிக்கிறதுக்கும் there is a difference in retention. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரிட்டென்ஷன் டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்ரைவல் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நாங்கள் எப்போவுமே என்ன சொல்லணும்னா, எல்லா டாபிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டாகவே கொண்டு போனோம். நம்ம படிக்கிறத ரிலேட் பண்ண தெரியணும். நான் கிளாஸ் அப்படி தான் நான் வந்து எடுப்பேன். சரிங்களா, ஃபைன். ஸோ இது வந்து கிளாஸில் நடந்த இன்சிடென்ட். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் ஒரு 2 days பார்க்குறேன், ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக வந்துக்கிட்டே இருக்குது பாப்பப்பில், சஜஷனில் பொன்முடியோட ஃபோட்டோ போட்டு தம்ப்நெயில் காட்டி வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் நானும் சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம், பயங்கரமாக நமக்கு சஜஷனில் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக நான் வந்து இந்த இந்தியன் பாலிட்டி, இந்த டிபேட், இந்த மாதிரி பார்லிமெண்ட், இது மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் அதிகமாக பார்ப்பேன்றதுனால எனக்கு சஜஷன்லாம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் பொன்முடி வந்து ஒரு திறந்தவெளி பல்கலைக்கழகம் ரிலேட்டடாக ஒரு ஈவெண்ட் ஏதோ ஒரு ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்காரு. முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ அவர் வந்து யூனிட்டரி ஸ்டேட்னா என்ன, ஒற்றையாட்சி முறைனா என்னன்றதுக்கெலாம் டெஃபனிஷன், எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் சரியாக ஆன்சர் பண்ணல. அப்புறம் என்ன பண்ணாரு, சரி உங்ககிட்ட கேட்டால் வேஸ்ட்டு, நான் உங்கள் வாத்தியார்கிட்ட கேட்டுக்கிறேன்ட்டு ஸ்டேஜில் இருந்த ஒரு வாத்தியார்கிட்ட கேட்டார். அவருக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு தெரில. அவர் வந்து டக்குன்னு புதுச்சேரி அப்படின்ட்டார். மேபி அவர் யூனியன் டெரிட்டரின்னு நினச்சி சொல்லிட்டாரான்னு தெரில. பட் அந்தளவுக்கு அங்கே கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் தெளிவாக யூனிட்டரி ஸ்டேட்டு, ஒற்றையாட்சி முறை அப்படின்லாம் சொல்லும்போது அந்த கன்ஃபியூஷன் வரவே கூடாது, வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை. பட் அவர் தப்பாக சொல்லிட்டார். அவர் பொன்முடி பிடிச்சி வாத்தியாரை ஸ்டேஜிலே கலாய்ச்சி விட்டார். உனக்கு முதல்ல கிளாஸ் எடுக்கணும், என்னையா நீ வாத்தியார் அப்படின்னு ஸ்டேஜிலே ஓப்பனாக கலாய்ச்சி விட்டார். சரிங்களா, அதுக்கப்புறம் அவர் பொன்முடி வந்து யூனிட்டரி ஸ்டேட்னா என்ன, அப்புறம் இன்ஃபேக்ட் USA இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஃபெடரேஷன்ஸ் அப்படின்லாம் நல்லா அழகாக சூப்பராக ஒரு விளக்கம் கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. பட் ஆனால் அங்கே முன்னாடி உட்காந்துருக்கிற கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் டிகிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் பபாடு படித்த ஆட்கள் தான் உட்காந்துருக்காங்க. பட் அவங்களுக்கு யாரும் அதை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியலை. ஸோ இங்கே பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனைக்கும் அவங்கெல்லாம் டிகிரி முடிச்சிட்டாங்க. அதாவது அவர் பொன்முடி பேசினாலேருந்து என்னதுன்னா அவங்களாம் டிகிரி முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ டிகிரி முடிச்சிட்டாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் பப்பாடு. பட் யூனிட்டரி ஸ்டேட்னா என்னன்றதுக்கு சரியான ஒரு எக்ஸாம்பிளோ எக்ஸ்ப்ளனேஷனோ அவங்களால கொடுக்க முடியலை. இதே சினாரியோ தான் UPSC ப்ரிப்பரேஷன்லையுமே இருக்குது. நிறைய கிளாஸஸுமே நிறைய ஃபேக்கல்ட்டிஸுமே ரொம்ப அழகாக ஒரு பவர் பாயிண்ட்டு ஸ்லைடு போட்டு அப்படியே பயங்கரமாக இங்கிலீஷில் தசு புசுன்னு எடுத்துடுறாங்க. பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை ரிலேட் பண்ணி
அதை அப்ளிகேட்டிவாக புரிஞ்சு அதுக்கு சரியான ஒரு ரிட்டன்ஷன் ஜென்ரேட் பண்ணிக்கிறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அண்ட் இதனாலேயே நிறைய பேர் என்ன ஆகிடுறாங்கன்னா இது ஏதோ டஃப்னு நினச்சி ஒரு பயத்துக்கு உள்ளாகிறாங்க. பட் ஆக்சுவலாக யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்றது அப்படி கிடையாது. சரிங்களா? இது நம்ம அன்றாட வாழ்வியலில் அரசியல் சார்ந்து, சமூகம் சார்ந்து, இல்லை அறிவியல் சார்ந்து பார்க்குற கேட்குற விஷயங்களோட ரிலேட் பண்ணுற சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் நம்ம படிக்கிற யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். அண்ட் அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ரிலேட்டபிலிட்டி நமக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த ப்ரிப்பரேஷன் வந்து டஃப் ஆகிடும். அண்ட் அதை தான் நாங்கள் கிளாஸில் எப்போவுமே வந்து நான் எப்போவுமே என் கிளாஸில் ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக நிறைய கதை இந்த மாதிரிலாம் சொல்லுவேன். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் டிபேட்டு, நான் ஈவன் டிபிஎஸ்பி நடத்தும்போது நிர்மலா சீதாராமன், அவங்க திருமாவளவன் பேசின பார்லிமெண்ட்ரி டிபேட்லாம் வந்து கிளாஸில் பேசுவேன். ஏன் அந்த மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் பசங்களுக்கு நம்ம என்ன படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோங்கிறதே ஃபஸ்ட்டு புரியும். நம்ம என்ன படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோன்றதே புரியலைன்னா படிக்கிறதே அதனோட யூட்டிலிட்டியே கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதை நான் எப்போவுமே கிளாஸில் ஃபீட் பண்ணுவேன். ஸோ எனக்கு அப்போது அந்த ஸ்பெசிஃபிக் டேயில் என்ன ஒரு வருத்தம்னா, 14 மெனக்கெட்டு நான் சொல்லியிருக்கேன். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸு, டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸு, இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்ஸு, அப்புறம் ப்ரியாம்பிள், டிபிஎஸ்பி எல்லாத்துலேயுமே அதை பற்றி பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து உதயநிதியும் ஸ்டாலின் அவங்களும் இப்படி வந்து ஸ்டேஜில் வந்து கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுவோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன இம்ப்ளிகேஷன், அதை எங்கேயா ரிலேட் பண்ண முடியுதான்னு கேட்டால் பசங்களால் சொல்ல முடியலை. சரிங்களா? ஸோ இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் படிக்கிறத புரிஞ்சு ரிலேட் பண்ணி அப்ளிகேட்டிவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். வெறுமனை லக்ஷ்மிகாந்த் படித்தோ இல்லை வந்து டிடி பாசு படித்தோ படித்து எழுதுகிற எக்ஸாமே கிடையாதுங்க. படிக்கிறது ஒரு பார்ட்னா புரிஞ்சு ரிலேட் பண்ணுற ஒரு பார்ட், ரெண்டுமே ஈக்குவல். 50-50% தான் நான் சொல்லுவேன். 50% படிக்கிறது, 50% ரிலேட் பண்ணுறது. இந்த ரிலேட் பண்ணுறது இல்லை அப்படின்னா அந்த படிக்கிறது வேஸ்ட். ஸோ அதுதான் இங்கே தான் இந்த வீடியோலாம் மெயினாக உங்களுக்கு இம்ப்ளிகேட் பண்ணி எம்ஃபசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சது. ஸோ தட்ஸ் இட், ரைட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மாநில அரசின் கையில் இருந்த கல்வியை மத்திய அரசு பொதுப்பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போகும்போதே தடுத்து நிறுத்தி அதை காப்பாற்றிருக்கணும். ஒரு அரசியலமைப்பு சட்டம் அதை உருவாக்குகிற பொழுது அதில் எப்பேற்பட்ட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது தெரியுமா?